வணக்கம் நண்பர்களே. இங்கு ஆண்களா பெண்களா நடக்கும் சிறப்பு பட்டிமன்றத்தில் அடுத்து பெண்கள் குழுவிலிருந்து நம் காமாட்சி அவர்கள் பேச வருகிறார்கள். சபையில் வீற்றிருக்கும் நடுவர் அவர்களே, எங்களை காண வந்திருக்கும் அனைத்து தாய்மார்களும் தகப்பன்மார்களும் செல்வ குழந்தைகளுக்கும் என் கனிவான வணக்கங்கள். என்ன நடுவர் அவர்களே, நீங்களும் ஆண்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு சொல்லுவீங்கன்னு எனக்கு தோணுது. ஆனால் நாங்கள் எங்கள் பக்கம் தீர்ப்பு வாங்காமல் இன்றைக்கி விட போகிறது இல்லை நடுவர் அவர்களே. உங்களை நடுவர் அவர்களே, நம்ம சோமசுந்தரான்னே சொன்னாங்க, அது மனைவியால் பிரச்சனை, மனைவி அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி பேசுகிறா, மனைவி தான் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. அப்போ எதுக்கு நடுவர் அவர்களே காதல் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும்? அதுக்கு மட்டும் ஒரு பெண் தேவைப்படுறா? திடீர்னு அடுத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது பொண்டாட்டி ராட்சசியாக மாறிடுறாளா? இது என்ன லாஜிக் நடுவர் அவர்களே? நீங்களே சொல்லுங்கள். ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது நடுவர் அவர்களே. மனைவிமார்களை குறை சொல்லும் கணவர்களுக்கு ஒரே ஒரு இதுதான், என்னைக்காவது மனைவி நம்ம திருப்திக்கு சாப்பிடணும், நமக்கு பிடிச்சதை சாப்பிடணும், நமக்கு பிடிச்சதை சமைக்கணும், நமக்கு பிடிச்சதை தான் திங்கணும்ன்ட்டு என்னைக்காவது நினச்சிருப்பாளா? நம்ம கணவர் இதை சாப்பிடுவார், நம்ம கணவருக்கு இது பிடிக்கும்னு சாப்பாட்டில் கூட விட்டு கொடுத்து போகிறது நம்ம மனைவிகளாக தான் இருக்கும். அதை கூட புரிஞ்சிக்காத அளவுக்கு கணவர்மார்கள் இருக்கும்போது அடுத்தவங்களை கம்பேர் பண்ணுற அளவுக்கு அவங்க வைக்கிறனால தானே நடுவர் அவர்களே அவங்க கம்பேர் பண்ணுறாங்க. சாப்பாட்லேயும் சரி, துணிமணி எடுக்கிறதுலையா இருந்தாலும் சரி, நம்ம கணவர் போட்டால் நல்லா இருக்கும், நம்ம கணவர் நல்லா இருந்தால் நம்மளும் நல்லா இருக்கலாம்னு நினைக்கிற மனைவிகள் மத்தியில் கணவர்கள் அடுத்தவங்களை கம்பேர் பண்ணுறாங்க நம்ம மனைவிகள் அப்படின்னு குறை சொல்கிற அளவுக்கு நம்ம சோமசுந்தரம் சார் பேசிட்டு போனாங்க. அந்த அளவுக்கு இங்கே யாரும் எந்த மனைவிகளும் அப்படி இல்லை நடுவர் அவர்களே. எல்லா மனைவிகளும் நல்லவர்கள் தான். அது கணவன்மார்கள் மாறுவதில் தான் இருக்குது, மனைவிமார்கள் மாறுறதும். எந்த மனைவியும் நம்ம கணவன் மாறணும், நம்ம கணவன் கஷ்டப்படணுன்ட்டு நினைக்க மாட்டாங்க நடுவர் அவர்களே. அதை புரிஞ்சு நடந்துக்கிற கணவர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நாங்களும் எங்கள் அம்மா வீட்டில் மகாராணி மாதிரி வாழ்ந்திருப்போம். ஆனால் என்னவோ நடுவர் அவர்களே, நம்ம மாமியார் விட்டு போனதுக்கப்புறமும் என் பையன் அப்படி, என் பையன் இப்படி, என் பையனை நீ ஒழுங்காக பார்க்கல, என் பையனுக்கு நானாக இருந்தால் அப்படி கொடுப்பேன். அதே மாதிரி கணவன்மார்களும் என் அம்மா அளவுக்கு நீ எதுவுமே சமைக்கலை, என் அம்மா அளவுக்கு நீ வந்துக்கிட மாட்டேன் அப்படின்னு மட்டம் தட்டி பேசுகிறதுலேயே பாதி மனைவிமார்கள் அடுத்தவங்களை கம்பேர் பண்ண தானே நடுவர் அவர்களே செய்வாங்க. அதனால் என்றைக்குமே மனைவிமார்களை குறை சொல்கிறதோ, பெற்றவங்களை குறை சொல்கிறதோ, கூட பிறந்தவங்களை குறை சொல்கிறதோ ஆகாது. என்றைக்குமே பெண்கள் ஒரு விதத்தில் குறைஞ்சவங்க கிடையாது, ஆண்களை விட ஒரு படி கூடனே தான் நடுவர் அவர்களே நான் சொல்லுவேன். ஆண்களையும் நான் குறை சொல்லலை. அதனால் அவர்களும் தங்கள் மனைவிகளை புரிந்து நடந்து கொள்ளணும் நடுவர் அவர்களே. அதனால் நடுவர் அவர்களே, எல்லாரும் பெண்மை மதியுங்கள், பெண்களை மதியுங்கள், பெண்களையும் ஒரு தெய்வமாக மதிக்க வேண்டும் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன் நடுவர் அவர்களே. நீங்கள் தீர்ப்பும் பெண்கள் டீமுக்கு தான் தீர்ப்பு தருவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் என் உரையை முடிக்கிறேன். நன்றி. நம்ம காமாட்சி அவர்கள் பெண்களின் பெருமையை பற்றி அவ்வளோ அழகாக எடுத்து சொன்னாங்க. உண்மையிலேயே அவங்க சொல்கிறதுலலாம் நியாயம் இருக்குது, உண்மையும் இருக்குது. அதனால் நான் அதை என்றைக்கும் நம்புவேன். கண்டிப்பாக இந்த டீமில் எந்த டீம் ஜெயிக்குதுன்னு கண்டிப்பாக அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அதுக்கு நம்ம ஹாய் மக்கா சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.